ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான பிரம்ம யுகம் அப்படின்ற மலையாள படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு வெறித்தனமான மலையாள த்ரில்லர்னு கூட சொல்லலாம். கலியுகத்துக்கு முன்னாடி யுகம் தான் பிரம்ம யுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. கலியுகத்துக்கான ஒரு சாம்பிள் தான்ப்பா பிரம்ம யுகம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. சின்ன வயசாக இருக்கும்போது தாத்தா பாட்டி நமக்கு சாத்தான் கதை பேய் கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான கதைக்களம் தான் கைஸ் இந்த படமே. ஆனால் அவ்வளோ த்ரில்லிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதை 17ஆம் நூற்றாண்டுல சவுத் மலபார்ல நடந்த மாதிரி காட்டுறாங்க. அதனாலேயே படம் முழுக்க பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் கொண்டு போயிருப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல தேவன் கோரா அப்படின்ற 2 பேர்த்த காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் எங்க இருந்தோ தப்பிச்சு ஓடி வந்திருக்காங்க கைஸ். காட்டுக்குள்ள பதுங்கி இருக்காங்க. இன்னைக்கு ரிவரை கிராஸ் பண்ண முடியாது, இருட்டிட்டு வந்துட்டு இருக்கு. நெருப்பை மூட்டி காட்டுக்குள்ளேயே இன்னைக்கு ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில ரிவரை கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. சீக்கிரமா நெருப்பை மூட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கோரா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த சென்ஸ் பண்றாரு. இந்த இடத்துல என்னவோ இருக்குது, அது கண்டிப்பா நமக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்லி நெருப்பு மூட்டிட்டு 2 பேரும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. தேவன் அப்படியே தூங்கிடுறாருங்க. கொஞ்ச நேரத்திலே கண் முழிக்கிறாரு. பக்கத்துல பார்த்தா கோராவை காணோம். இவன் எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள கோரா கோரான்னு சத்தம் போட்டுக்கிட்டே தேடிக்கிட்டு இருக்காருங்க. பார்த்தா கோரா ஒரு இடத்துல விசித்திரமா நின்றுட்டு இருக்கான். இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, அங்க என்னடா பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா கோரா கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸே இல்லைங்க. அப்படியே தன்னிலையை மறந்து ஒரு மரத்தை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்காரு. அந்த மரத்துல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்ட்டு தேவன் பார்த்தா அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு பெண்ணு நடந்து வரா. அந்த பெண் பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. இவனும் அப்படியே தன்னிலையை மறந்து அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். தேவன் அந்த பொண்ணை பார்த்தோன்னே புரிஞ்சு போச்சு, இது பெண் கிடையாது, யாக்ஷி அப்படின்ற ஒரு பேய் அப்படின்ட்டு. டே கோரா வாடா போயிடலாம், ஆபத்துடா அப்படின்ற மாதிரி சொன்னாலும் கோரா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தன்னிலையை மறந்து அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து கோராவை டச்செல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. டே கோரா வாடா போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அது நம்ம தேவனை பார்த்து ஒரு முறைக்க அந்த இடத்துல இருந்து தேவன் தெரிச்சு ஓடிடுறாருங்க. அப்புறம் இந்த பொண்ணு பாட்டுக்கு காட்டுக்குள்ள நடந்து போக ஆரம்பிக்கிறான். இந்த கோரா பார்த்தீங்கன்னா அவன் எதுக்காக காட்டுக்குள்ள வந்தான், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் எல்லாத்தையுமே மறந்து அந்த பொண்ணு பின்னாடி அவன் பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிடறான். அந்த பொண்ணு ஒரு இடத்துல போய் உட்காருது. ரொமான்டிக்கா கோரா கிட்ட அப்ரோச் பண்ணுது. இவன் கிட்ட போன உடனே பாத்தீங்கன்னா அவனை கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருதுங்க. இப்பதான் நமக்கு தெரிய வருது, இது காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பேய். இங்க வரவங்களை எல்லாம் இந்த மாதிரி கடிச்சு சாப்பிட்டு கொன்னுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அடுத்த நாள் காலையில இந்த தேவன் ஒரு பாறைக்கு கீழே கண்முழிக்கிறாருங்க. எப்படியோ ராத்திரியெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு சேஃப் ஆயிட்டாரு. இப்போ பயங்கரமா பசிக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய அருவியில போயிட்டு தண்ணியை குடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்பதாங்க இவர் கண்ணு முன்னாடி சிதலம் அடைஞ்ச ஒரு மாளிகை தெரியுது. அந்த மாளிகைக்குள்ள என்ட்ராகும் போதே உள்ள வந்து ஒரு தேங்காய் கிடக்குது. அவசர அவசரமா அதை எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது உள்ள இருந்து ஒரு குரல், யாரா நீ அப்படின்ட்டு. ஐயா, நான் இந்த மாதிரி வழி போக்கேன், இந்த வழியா தவறுதெல்லாம் வந்து மாட்டிக்கிட்டேன், எனக்கு ரொம்ப பசிச்சுது, ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கும் போது, திருடுறதுக்காக வந்தையா அப்படின்ற மாதிரி அந்த நபர் கேட்குறாரு. ஐயோ இல்லைங்க, பசிக்குது அப்படின்றதுக்காக தான் வந்தேன், உடனே நான் கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ அந்த நபர் சொல்கிறாரு, ஒன்ஸ் இந்த மாளிகையோட கேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டா வெளியே யாருனாலையும் போக முடியாது அப்படின்ட்டு. அந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ரொம்ப நாளாக சமையல்காரராக இருக்கிறாரு அப்படின்றது தெரிய வருது. அப்போ வீட்டுக்குள்ள இருந்து ஹீரோவுடைய குரலுங்க, யாரது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சமையல்காரர் போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. யாரோ வழி போக்கனா, வழி தெரியாமல் உள்ள வந்துட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, சரி அவனை வர சொல்லு அப்படின்ட்டு முன்னாடி ஹீரோ வந்து சேர் போட்டு உட்கார்றாருங்க. இந்த சமையல்காரர் வெத்தலையெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ இந்த தேவன் கிட்ட நீ யாரு, எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்க, அப்போதான் இந்த தேவன் சொல்றாரு, நான் அரசவையில் அரசருக்காக பாட்டு பாடக்கூடிய வேலை பார்க்குறவன், அரசரை நல்லா பாட்டு பாடி தூங்கலாம் வைப்பேன், அந்த ராஜ்யத்தில் இப்போ போர் நடந்துகிட்டு இருக்கு, என்னோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பயந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்படியா, நல்லா பாட்டு பாடுவியா, எங்க பாடு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, இந்த தேவனும் பாட்டு பாட ஆரம்பிக்கிறாருங்க. இந்த பாட்டை கேட்டு அப்படியே நம்ம ஹீரோ மயங்கிடுறாரு. உண்மையிலேயே நீ பாடுற பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, நீ வந்து தங்கறதுக்கான ஏற்பாட்டையும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் நான் தரேன், இங்கேயே தங்கிக்கோ, நான் கேட்கும் போதெல்லாம் பாட்டு பாடி என்னை என்டர்டெயின் பண்ணு அப்படின்னு சொல்ல, என்னை மன்னிக்கணும் எஜமானே, ஏன்னா என்னால் நிரந்தரமாலாம் இங்கே தங்க முடியாது, நான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு கோவம் வந்துடுது. சமையல்கார்கிட்ட அவன்கிட்ட என்ன அப்படின்னு சொல்லி புரியவை, இங்கே நான் வைக்கிறது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சமையல்காரரும் பார்த்தீங்கன்னா புரிய வைக்கிறாரு. தானிய கிடங்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூமில் தங்கவை, இவனுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்ல, நான் சாப்பிட்டேன் 4 நாள் ஆச்சுங்க எஜமானே அப்படின்னு சொல்ல, வா நல்லா சாப்பிடுவியாமா அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்ட, நான் எப்படிங்க உள்ளே வர முடியும், நான் தான் தாழ்த்தப்பட்ட ஜாதியாச்சு அப்படின்னு சொல்ல, நான் அப்படியெல்லாம் எதுவும் பார்க்கறது இல்லப்பா, நான் வந்து உன்னை விருந்தினராக தான் பார்க்குறேன், உன்னை விருந்தாளியாக தான் ட்ரீட் பண்ணுவேன், சமையல்காரங்கிட்ட நீ உன்னை உள்ள கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல, உடனே சமையல்காரனும் நம்ம தேவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாருங்க. அப்படியே இந்த வீட்டை விசித்திரமா பார்த்துக்கிட்டே தேவன் வந்துகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இந்த வீடு அந்த அளவுக்கு செதலம் அடைஞ்சிருக்குது. இந்த வீடு 6 தலைமுறை வாழ்ந்த வீடுங்க. அப்பெல்லாம் இந்த வீடு நல்லா தான் இருந்திருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக தான் இந்த வீடு இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்றது தெரிய வருதுங்க. அது மட்டும் இல்லாம அப்படியே வீட்டுக்குள்ள நுழைய விசித்திரமான சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. அப்படியே ஸ்டன் ஆகி ஒரு நின்றாரு. அப்போ இந்த சமையல்காரர் சொல்றாரு, இந்த
வீட்டுக்கு இப்போதானே நீ வர, இங்கே நீ இது வரைக்கும் கேட்காத சத்தங்கள்லாம் கேட்கும், அதெல்லாம் பெருசாக கேர் பண்ணிக்காத, ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்காத, அது உன்னோட உயிருக்கே ஆபத்து. ஒரு விஷயத்த சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்க, எக்காரணத்துக்கு கொண்டு இந்த தெற்கு பக்கம் மட்டும் போயிடாத அப்படின்னு சொல்ல. ஏன் அப்படின்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி ஒருத்தன் இங்கே இருந்து அவன் வேலை பார்த்துட்டு தெற்கு பக்கத்தில் ஏதோ புதையில இருக்குது அப்படின்ட்டு தேடி போனவன் அதுக்கப்புறம் வரவே இல்லை, அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல, தெற்கு பக்கம் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் உன்னோட ரூமு அப்படின்னு கை காட்டிட்டு ஏதாவது வேணும்னா கூப்பிடு அப்படிங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. பிரச்சனை இருக்கு, அசால்ட்டாக இருக்காத, கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு இந்த சமையல்கார் சொல்லிட்டு போறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோ நீ பாட்டு பாடணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட உடனே இந்த தேவன் போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு அங்கே வந்து உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாருங்க. நான் பாடுற பாட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அவரு அந்த பாட்டை கேட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. தேவனுக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு, என்னடா அது ஒரு பாராட்டாம தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ கண் முழிச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்ல இவரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சாப்பாடும் தங்குறதுக்கு இடமும் கொடுத்த கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்ல ஹீரோ செம்ம காண்டாயிடுறாருங்க. இதெல்லாம் கொடுத்தது நான் தானே, நீ எனக்கு தானே நன்றி சொல்லணும் அப்படிங்கும்போது, அப்படி இல்லைங்க காட்டுக்குள்ள சுற்றி தெரிஞ்ச என்ன கடவுள் தானே இங்கே வரதுக்கான வழிகாட்டினாரு அப்படிங்கும்போது ஹீரோ இன்னும் கடுப்பாயிடுறாரு. அப்புறம் சாரி அப்படின்னு சொல்கிறதுக்காக வரும்போது நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவரும் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோடைய முகமே மாறிடுச்சுங்க, பயங்கரமாக கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் இந்த சமையல்காரர் பார்த்தீங்கன்னா தீப்பந்தத்தை தூக்கிட்டு கையில் சாப்பாடு எடுத்துகிட்டு எங்கேயோ போகிறாரு. அந்த வீட்டோட மாடியில் போய் சாப்பாடு வச்சுட்டு வராரு. அது யாருக்காக வைக்கப்பட்ட சாப்பாடு அப்படின்னு இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. சரி வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவன் என்ன பண்ணுறாருனா வீட்டோட பேக் சைடுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தாதாங்க ஒரு விஷயம் தெரிய வருது, ஏகப்பட்ட சமாதிங்களாக இருந்துகிட்டு இருக்குது. அங்கே நிறைய பேர்த்த புதைச்சி வச்சிருக்காங்கன்ட்டு அடிச்சு பிடிச்சி ஒரு வீட்டுக்குள்ளே ஓடி வந்துடுறாரு. அப்போ மேலே ஏதோ உருண்டுகிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா யோசனை பண்ணுறாரு, இந்த சமையல்காரர் சொல்லியிருப்பார் இல்லையா, இது வரைக்கும் நீ கேட்காத சத்தமெல்லாம் கேட்கும், ஆனால் நீ அதை ஆராயக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஏகப்பட்ட சமாதிகளை பார்த்துட்டாரு. அப்படி மேலே என்னதான் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவன் என்ன பண்ணுறாருனா அந்த வீட்டுக்கு மேலே போகிறாரு. மேலே போய் பார்த்தா அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒரு செயின் அசைகிற சவுண்டு கேட்குது. அப்போ செயினில் யாரையோ ஒருத்தங்களை கட்டி போட்டிருக்காங்க அப்படின்ட்டு கிட்ட போனால் அங்கே சாப்பாடு வச்சுருக்காங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு டீமன் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அதை பார்த்து மிரண்டு போய் கீழே ஓடி வந்துடுறாரு. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில கண் முழிக்கிறாரு. எல்லாம் நார்மலா இருந்துகிட்டு இருக்கு. இவர் பெருசா ரியாக்ட் பண்ணல. ஒருவேளை கனவுன்னு நினைச்சாரோ என்னவோ, இவர் பாட்டுக்கு கேஷுவலாவே அந்த வீட்டுக்குள்ள நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தனியா தாயம் ஆடிக்கிட்டு இருக்காருங்க. தாயம் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா உனக்கு ஆட தெரியுமா அப்படின்னு கேட்க, எனக்கு ஆட தெரியும், கோயிலெல்லாம் வந்து விளையாடும் போது நான் பார்த்துருக்கேன், ஒரு தாட்டி விளையாடி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ விளையாட கூப்பிடுறாரு. நான் எப்படிங்க உங்க கூட சேர்ந்து விளையாட முடியும், நீங்க எவ்வளவு பெரிய ஞானி அப்படிங்கும்போது அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, வா ஆடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இவரும் பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்கு ரெடி ஆகுறாரு. அப்ப ஹீரோ சொல்றாருங்க, சும்மா எல்லாம் விளையாட முடியாது, ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு தான் விளையாட முடியும், ஏதாவது ஒரு விஷயத்த நீ பணையம் வச்சு ஆடு அப்படின்னு சொல்ல, பணையம் வைக்கிறதுக்கு என்கிட்ட எந்த ஒரு பொருளுமே இல்லைங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இருக்கு அப்படின்னு சொல்ல, இல்லைங்க கட்டியிருக்கிற வேட்டியை தவிர வேற எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படிங்கும் போது, காலம் இருக்கு, இந்த உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம்னா அது காலம் மட்டும்தான், அந்த காலத்தை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, என்னங்க சொல்றீங்க அப்படிங்கும்போது, ஆமா நான் சொல்ற வரைக்கும் நீ இங்கே தான் இருந்தாகணும், நான் சொல்றத பண்ணி தான் ஆகணும், இதுதான் நீ பணைய வைக்க போறது அப்படின்னு சொல்ல, இந்த ஆட்டத்துக்கு நான் வரலங்க அப்படிங்கும் போது, சரி அந்த தாயக்கட்டையை கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல, இவரும் பார்த்தீங்கன்னா தாயக்கட்டையை கொடுக்குறாரு. ஆனால் ஹீரோ ட்ரிக் பண்ணி கையில் பிடிக்காம விட்டுறாரு. தாயக்கட்டை கீழே விழுந்துருது. ஐயோ நீ தெரியாதனமா ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்ட, ஆடித்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கட்டாயப்படுத்தி உட்கார வச்சு அந்த ஆட்டத்தை ஆட வச்சிடறாரு. அந்த ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் வின் பண்ணுறாரு. நீ வாழ்நாள் முழுக்க இங்கே தான் இருக்கணும், என்னோட கண்ட்ரோல் தான் அப்படின்ற மாதிரி நம்ம தேவனுடைய மொத்த காலத்தையும் ஹீரோ எடுத்துக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் சமையல்காரர் மும்மரமாக கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அந்த இடத்துக்கு போன தேவன் கிட்ட சமையல்காரர் கேட்குறாரு, என்னப்பா சரிக்கு சனமாக அவர் கூட உட்காந்து தாயமெல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது, அவ்வளோ பெரிய ஞானி கூட விளையாடுறதுக்கெல்லாம் வந்து கொடுத்து வச்சிருக்கணுங்க, எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, ஞானியா அந்த ஆளோட உண்மை முகம் என்னன்னு தெரியாமல் நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கும் போது, என்னங்க இப்பெல்லாம் பேசுறீங்க, அப்பெல்லாம் பேசாதீங்க, ஒரு பூநூல் போடலானா கூட அவர் ரொம்ப நல்லவருங்க, நம்மளை எப்படி நல்லா பார்த்துக்கிறாரு அப்படிங்கும்போது உனக்கு அவரை பற்றி தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஆர்குமெண்ட்டுங்க. அந்த ஆர்குமெண்ட்டில் இந்த சமையல்காரரு நம்ம தேவனுடைய ஜாதியை பற்றி எல்லாம் பேச, இங்கே பாருங்க தேவையில்லாமலாம் பேசாதீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் நான் யாராக வேணா இருந்துட்டு போகலாம், ஆனால் எஜமான பொறுத்த வரைக்கும் நான் இந்த வீட்டோட விருந்தாளி, அதை மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு தேவன் கொஞ்சம் ஆட்டிடியூடையும் காமிச்சிட்டு போகிறாருங்க. அப்புறம் ராத்திரி வழக்கமாக பாட்டு பாடுறதுக்காக தேவன் நம்ம ஹீரோ மீட் பண்ணலான்னு போனால் அவருக்கு பயங்கர ஷாக்குங்க. ஹீரோ நல்லா கோழிக்கறியாக அடித்து நிறுத்திட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இவரை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருந்தார். இப்போ இவர் பயங்கரமாக கோழிக்கறி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. சாப்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட்ட மயக்கத்தில் அப்படியே தட்டோடையே தூங்குறாரு. தட்டு கீழே விழுது. அந்த சவுண்டை கேட்டு மறுபடியும் கண்முழிக்கிறாரு. அந்த இடத்துக்கு அந்த சமையல்காரர் பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் பற்ற வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ சமையல்காரர்கிட்ட எனக்கு பசிக்குது இன்னும் கொண்டா அப்படின்னு சொல்ல, இனி கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு கொஞ்சம் ரக்கடாக பேசுகிறாரு. என்ன ஒன்றும் இல்லை நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, ஏதாவது இருக்கும் போய் எடுத்துட்டோம் அப்படிங்கும் போது, கிச்சனே காலியாக இருக்குது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆட்டிடியூட் காட்டுறாரு. அவ்வளோ திமிர் இருந்தால் என் முன்னாடி இப்படிலாம் பேசுவனி தலையை குனிடா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த
சமையல்காரரு தலையை குனியறதா இல்லைங்க அப்படியே பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கிறாரு. நம்ம தேவனுக்கு பயம் வந்துடுது. அப்படியே சைஸாக தலையை குனிய ஆரம்பிச்சிடுறாரு. இப்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோவப்படுறாரு. அந்த கோவத்தோட வெளிப்பாடு எந்த மாதிரி இருக்குன்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் அப்படியே அதிர ஆரம்பிக்குதுங்க. அப்போ தான் தெரிய வருது ஹீரோக்கு ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்குது. அவருடைய கோவத்தோட வெளிப்பாடு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன நினச்சாருன்னு தெரியல, அப்படியே கையை நீட்டுறாரு. இந்த சமையல்காரனுடைய கழுத்தை அப்படியே கரெக்டாக கையில் வந்து மாட்டிக்குது. அப்படியே கழுத்தை போட்டு நெரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போது நம்ம தேவன் வந்து விட்டுருங்க, அவன் செத்துருவான் அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்ச உடனே பட்டுன்னு விட்டுறாருங்க. அதுக்கப்புறம் தேவன் சமையல்காரர்கிட்ட போயிட்டு இங்கே என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல சமையல்காரர் என்ன நடந்தது அப்படின்ற கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. 6 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு நபர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, வரகை அம்மனை நோக்கி தவம் இருந்திருக்கிறாருங்க. அந்த தவத்தில் உருகி கடவுள் காட்சி அளிச்சிருக்கிறாரு. நீ என் மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்க, உனக்காக நான் ஒரு வரம் தரேன், இந்த சாத்தானை நீ வச்சுக்க, இந்த சாத்தானை வச்சு நீ என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணிக்க, நீ சொல்கிறதுக்கெல்லாம் அது கட்டுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் மறைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் அந்த நபர் என்ன பண்ணியிருக்கிறாருனா, அந்த சாத்தானை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கிறாருங்க. அந்த சாத்தான் ஒரு கட்டம் வரைக்கும் பொறுத்துக்குச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே வாயை திறந்து என் வாய்க்குள்ளே பாரு நரகம் தெரியும் அப்படின்னு சொல்ல இந்த நபரும் பார்த்துருக்கிறாரு. அப்படியே அந்த சாத்தான் முழுங்கிட்டு இந்த வீட்டை ஓன் பண்ணிக்கிச்சு. அடுத்தடுத்த தலைமுறை இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் பார்த்தீங்கன்னா யாரையுமே விட்டு வைக்கல. எல்லாத்தையுமே வந்து இந்த சாத்தான் வந்து சாவடிச்சிட்டு இந்த வீடு தான் வந்து அதோட எல்லை அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா வந்து இந்த சமையல்காரர் சொல்கிறாருங்க. இப்போ நம்ம தேவன் சொல்கிறாரு, நான் அந்த சாத்தானை பார்த்தேன், மாடியில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து எப்படியாவது வெளியே போயிடணும் அப்படின்ற எண்ணம் நம்ம தேவனுக்கு வர ஆரம்பிக்குதுங்க. அங்கே கட் பண்ணால் ஹீரோ ஒரு சாம்பலை எடுத்து அவரோட உடம்புலலாம் பூசிக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, படத்தோட ஸ்டார்டிங் சீனில் யாக்ஷி அப்படின்ற ஒரு பேயை பார்த்தோம் இல்லையா, அந்த பேய் தாங்க. உள்ளே வந்து ஹீரோ கிட்ட அப்படியே ரொமான்டிக்காக அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கு. 2 பேர் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம தேவன் பார்க்குறாரு. தேவன் பார்க்குற விஷயத்த இந்த பெண் பார்க்குறா. உடனே ஒரு பயந்து அந்த இடத்துல வந்து ஓடிடுறாருங்க. இந்த வீட்டில் என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு, இந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே இந்த சமையல்காரரை பார்க்கறதுக்காக போகிறாரு. சமையல்காரர் பார்த்தீங்கன்னா விறகெல்லாம் உடச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே பாரு, நம்ம 2 பேரும் இந்த இடத்துலேருந்து கிளம்பிடலாம், இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, நீ வேணா போ, நான் வரல, உன்னாலையும் இந்த எல்லையை தாண்டி போக முடியாது அப்படின்னு சொல்ல, நான் உன்னை கூட்டு போகிறேன்டா, உன்னை காப்பாற்றுறேன், வா 2 பேரும் போயிடலாம் அப்படிங்கும் போது அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரி வரலான்னா என்ன, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாருங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. எங்கே கிளம்பிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன், என்னோட அம்மா எனக்காக காத்துட்டு இருப்பாங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்ல, போகணுன்னு முடிவு எடுத்துட்டியா, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, எப்படி போவ அப்படின்னு சொல்லி கேட்க, மழையா அப்படின்னு வெளியே பார்க்குறாரு. வெளியே வெயில் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே மேகம் மூட்டி அப்படியே மழை பெய்ய ஆரம்பிச்சிருதுங்க. அப்புறம் இவருனால இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியலங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சில மழையெல்லாம் 1 நாள் 2 நாளில் நிற்காது, 3 மாதம் 4 மாதம்லாம் விடாமல் பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி கூட ஒருத்தன் போகணும்னு நினச்சான், 3 மாதம் 4 மாதம் மழை பெஞ்சதுனால அவனால் போக முடியல அப்படின்னு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாருங்க. இதுக்கு முன்னாடி ஒருத்தன் இந்த வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தான். அவன் இந்த சமையல்காரனுடைய பேச்சை கேட்டுட்டு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டான். இங்கிட்டும் அங்கிட்டும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்தான். ஆக்சுவலாக ஆரம்பத்தில் அவன் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் போக போக அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பாவம் அவனுக்கு நான் தான் விடுதலை கொடுத்தேன், தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சமாதியில் நல்லா தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, நம்ம தேவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. சிம்பாலிக்கா உன்னையும் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்றத தான் வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு இங்கே இருக்கிற ஒவ்வொரு நொடியும் ஆபத்து அப்படின்றத தேவன் புரிஞ்சுக்கிறாருங்க. இந்த சமையல்காரனை ஹீரோ கூப்பிட்டு அவனை புதைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, சீக்கிரமாக குழியை தோண்டு, காலதாமதத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்ல இவரும் சரிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ராத்திரி இந்த சமையல்காரனும் நம்ம தேவாவும் மீட் பண்ணிக்கிறாங்க. தேவன் வந்து அவங்க ஊரில் எப்படி எப்படிலாம் வாழ்ந்தாரு அப்படின்ற விஷயத்தையெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க அம்மா கஷ்டப்பட்டு தேவனை பார்த்துக்கிட்டாங்க. வலிக்க வேலைக்கு போய் சம்பாரிச்சு காதுக்கு ஒரு கம்மல் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்மல் ஆசையாக காமிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்னோட அம்மா எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்ல, இந்த வீட்டோடைய எல்லையை தாண்டி நம்மளால் கண்டிப்பாக போக முடியாது அப்படின்ற மாதிரி இந்த சமையல்காரர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த சமையல்காரர் கொற்ற மலையில் குழியை தோண்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. இதை கவனிச்ச தேவன் பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, யாருக்காக எதுக்காக குழியை தோண்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இந்த சமையல்காரர் எதுவுமே சொல்லவே இல்லைங்க. அவர் பாட்டுக்கு குழியை தோண்டிக்கிட்டு இருக்கிறாரு. மண்வெட்டி மேலே கையை வச்சு அப்படி இறுக்கி பிடிக்க அதை பார்த்து தேவன் பயந்துடுறாரு. ஓகே, இவனுங்க நமக்கு தான் சம்பவத்தை பண்ண போகிறானுங்க, நம்மளை புதைக்கிறதுக்கான குழியத்தான் இவனுங்க தோண்டிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு, இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க வேணாம், ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த வீட்டிலேருந்து ஓடுறாருங்க. எல்லை வரைக்கும் ஓடுறாருங்க. எல்லை கிட்ட நெருங்கும் போதே அவரோட முகமெல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. டக்குன்னு அந்த எல்லையில் விழுந்த உடனே ரத்த வாந்தி எடுத்து வயிறு வலி தாங்க முடியாமல் கதறுன்னு கதறிக்கிட்டு இருக்கிறாரு. வெளியே போனவர் அப்படியே ரிட்டன் வீட்டோட என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துடுறாரு. அந்த இடத்துல ஹீரோ நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. எப்படி என்கிட்ட பர்மிஷன் கேட்காம நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் போகணும், எனக்காக காத்துக்கிட்டு
இருக்காங்க, என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இப்படிலாம் கேட்கக்கூடாது, ரொம்ப பணிவாக கேட்கணும் அப்படின்னு சொல்ல, இவரும் பார்த்தீங்கன்னா பணிவாக என்னை விட்டுருங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்லி தேவன் கெஞ்சுறாருங்க. உடனே யோசனை பண்ணிட்டு, அதெல்லாம் உன்னை அனுப்ப முடியாதுடா, நீ காலத்துக்கும் இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டுட்டு சிரிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாருங்க. தேவன் வசமாக இந்த வீட்டில் மாட்டிக்கிட்டாரு அப்படின்றது தெரிய வருது. அதுக்கப்புறம் நம்ம சமையல்காரர்கிட்ட போயிட்டு, இங்கே என்னடா நடந்துக்கிட்டு இருக்கு, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடலாண்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ தான் பார்த்தீங்கன்னா சமையல்காரர் இங்கே வா உங்ககிட்ட ஒன்று காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோடைய மாடிக்கு கூப்பிட்டு போகிறாருங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு டீமன் இருக்கிறதா வந்து சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த டீமன் வந்து அந்த இடத்துல இல்லை, அந்த டீமன் வந்து ஒருத்தருடைய உடம்புக்குள்ளே இருந்துட்டு இருக்கு. அதாவது இந்த மாளிகை இருக்கு இல்லையா, இந்த மாளிகையோட கடைசி தலைமுறை தான் வந்து கொடுமன் புட்டி அப்படின்ற ஒரு நபர். அவர் வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த சாத்தானை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஆனால் ஹீரோனாலையும் அந்த சாத்தானை கண்ட்ரோல் பண்ண முடியல. மாறா அந்த சாத்தான் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கொன்றுச்சு. ஹீரோவோடைய உருவமைப்பை அதை வச்சு இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. மற்றபடி இங்கே ஒரிஜினலாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஹீரோவே கிடையாது. ஹீரோ செத்துட்டாரு. அவருடைய டெட் பாடியை புதைக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா குழியை தோண்ட சொல்லி இருந்திருக்குது அந்த சாத்தானு. நம்ம சமையல்காரனும் தோண்டிக்கிட்டு இருந்திருக்கிறான். இந்த டீமன் வராகி அம்மன் வரமாக கொடுத்ததுக்கான காரணம் இந்த எஜமான் சொல்லக்கூடிய விஷயத்தை அது கேட்கணும் அப்படின்றதுக்காக. அந்த டீமனை போட்டு டார்ச்சர் பண்ணதுனால அது சுயமாக சிந்திக்க ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து அடிமையாகவும் இருக்கும், அதே சமயம் எஜமானாகவும் இருக்கும். இப்போ மோஸ்ட்லி எஜமானாக இருந்து பழகிருச்சு. எப்போதுமே தனக்கு கீழே ஒரு 2 பேர்த்த வச்சுக்கிற மாதிரி அது பார்த்துக்கிட்டு இருக்குங்க. அதோட கண்ட்ரோலில் தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். அதை மீறி நம்மளால இங்கிருந்து போக முடியாது அப்படின்னு சொல்ல, இப்போ போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்க, இந்த சமையல்காரன் சொல்கிறான் ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன வழி அப்படின்னா, இந்த வீட்டிலேயே நிலவரை அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க. அந்த அறைக்குள்ளே சீக்கிரட்டாக ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை வந்து இந்த டீமன் அணையாமல் பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த நிலவரைக்குள்ளே நம்ம எப்படியாவது போய் அந்த அணையா விளக்கு அணைச்சிட்டோம் அப்படின்னா இந்த டீமனோடைய பவர் கம்மியாகும். அதை பயன்படுத்தி நம்ம இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போயிடலாம், இதுதான் பிளான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த ரூம்குள்ளே போகிறதுக்கு சாவி வேணும், நான் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன், சாவி கிடைக்கலன்னு சமையல்காரர் சொல்கிறாரு. சரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்ட்டு இந்த தேவன் என்ன பண்ணுறாருன்னா, நேராக நம்ம ஹீரோ கிட்ட போகிறாரு. ஹீரோவை நீ நான் டீமன்னே சொல்கிறேன், ஏன்னா ஹீரோவோடைய உருவமைப்பில் இந்த டீமன் தானே வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ டீமன் கிட்ட போயிட்டு நம்ம விளையாடலாமா, விளையாடுறதுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை பணையம் வைக்கணும் அப்படிங்கும்போது, நான் பணையம் வைக்கணுமா, என்ன பணையம் வைக்கணும் அப்படின்னு கேட்க, தேவன் சாவி அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இந்த டீமன் இடுப்பில் கை வச்சு சாவி இருக்கான்னு செக் பண்ணுது. இதுலேருந்தே தெரியுது டீமனோட இடுப்பில் தான் இந்த சாவி இருக்குது அப்படின்ட்டு. உடனே என்னது அப்படின்னு சொல்லி கேட்க, ஐ மீன் என்னுடைய சுதந்திரத்துக்கான சாவி உங்ககிட்ட தானே இருக்குது அப்படின்னு சொல்ல, இந்த டீமனும் சிரிக்குதுங்க. இவங்க நினச்ச மாதிரியே இந்த சாவி இந்த டீமனோட இடுப்பில் தான் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சமையல்காரர் பார்த்தீங்கன்னா இந்த டீமனை எதிர்த்து பேசினதுனால இந்த டீமன் என்ன பண்ணுதுன்னா சமையல்காரரை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறதுக்காக வருது. ஆனால் சமையல்காரரை கொண்டுட்டா இங்கே சாப்பிட்றதுக்கு யாரும் சமைக்க மாட்டாங்க அப்படின்றதுனால டீமன் அவர் அமைதியாக விட்டுட்டு போயிருதுங்க. அப்புறம் வழக்கம் போல் இந்த டீமனுக்கு பாட்டு பாடுறதுக்காக தேவன் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போதே இந்த டீமன் தூங்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் சரியான டைமு, எப்படியாவது அந்த வேட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய சாவியை உருவிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் செக் பண்ணி பார்த்தா அங்கே சாவியை காணுங்க. டக்குன்னு பார்த்தா டீமன் கண் முழிச்சு ஒரு பார்த்துக்கிட்டு இருக்கு. உடனே டீமன் நம்ம தேவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது, கொல்ல பார்க்குது. கரெக்டாக இவரை சாவடிக்கலான்னு வரும்போது டீமன் என்ன நினச்சதுன்னு தெரியல, அப்படியே விட்டுருதுங்க. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தியானம் இந்த டீமன் சமையல்காரங்கிட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கும்போது சமையல்காரன் சைஸா இடுப்புல இருந்த அந்த சாவியை டீமனுக்கு தெரியாம எடுத்து வச்சிருந்திருப்பான். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த சாவி டீமனோட இடுப்புல இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ தேவனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சமையல்காரன் அந்த நிலவரைக்குள்ளே போயிட்டு அந்த விளக்கை அணைச்சிட்டான். அணைச்ச உடனே இந்த டீமனோடைய பவர் கம்மியாயிடுச்சு. உடனே அந்த நிலவரைக்குள்ளே போகத்தான் இந்த டீமன் பார்க்குது. இப்போ நம்ம தேவன் வந்து, அட பாவி, இதை முன்கூட்டியே சொல்ல வேண்டியதானடா துரோகி, உன்னால் நான் செத்தே போயிருப்பேன்டா அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஆர்கியூ பண்ணுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, சீக்கிரம் அந்த டீமனோட கதையை முடிச்சுட்டு நம்ம இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகிற வழியை பார்ப்போம், அது இந்த நிலவரைக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அந்த நிலவரைக்குள்ளே போகிறாங்க. பார்த்தா அந்த டீமன் அங்கே தான் இருக்குது. வெளியே வா, நான் சொல்கிறத கேளு அப்படின்ற மாதிரி இந்த சமையல்காரன் ஆர்டர் போட, நீ யாரா எனக்கு ஆர்டர் போடுறது, நான் தான் உன்னோட எஜமான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜாதி பேரை சொல்லுதுங்க. டீமன் என்னென்னவோ சொல்லி நம்மளை கண்ட்ரோலில் எடுக்க ட்ரை பண்ணும், அதுக்கெல்லாம் மயங்கிராத அப்படின்ற மாதிரி முன்கூட்டியே இந்த சமையல்காரன் சொல்லியிருப்பான். அதே விஷயத்தை தான் இந்த டீமன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ தாங்க இந்த சமையல்காரன் ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமையல்காரன் தெரியாத்தனமாலாம் வந்து இந்த இடத்துல வந்து மாட்டிக்கல, வாண்டடாக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஆக்சுவலாக இந்த கொடுமன் புட்டி அப்படின்ற நபர் வேற யாரும் கிடையாது, இந்த சமையல்காரனுடைய அப்பா தான். வேலைக்காரி கூட அஃபேரில் இருந்ததன் மூலமாக பிறந்த பையன் தான் இந்த சமையல்காரன். ஸோ இந்த சமையல்காரன் தன்னுடைய அப்பாவை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அப்போ தான் தெரிய வந்திருக்கு அப்பாவை கொண்டு அப்பாவோட உருவத்தில் இந்த டீமன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துலேருந்து தப்பிக்கணும், அந்த டீமனை கண்ட்ரோல் பண்ணணும்னா ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சதுக்கப்புறம் ப்ராப்பராக பிளான் எக்ஸிக்யூட்
எக்ஸிக்யூட் பண்றாங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட இந்த டீமன் பாத்தீங்கன்னா மௌனே மௌனே அப்படின்னு சொல்லிட்டு சமையல்காரனோட அப்பா உருவத்துல இருந்து, அதாவது ஹீரோவோட உருவத்துல இருந்து ஆசை வார்த்தை பேசுது. இதுக்கெல்லாம் மயங்கர மாதிரி கிட்ட வந்து கத்தியால அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த டீமனை எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. பட் இந்த டீமன் பயங்கரமா வேலையை காட்டி விட்டு ஏகப்பட்ட சம்பவத்தை பண்ணி விட்டுருது. ஒரு கட்டத்துக்கு மேல பலதரப்பட்ட போராட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டீமன் மேல தீயை வச்சு கொளுத்தி விட்டுறாங்க. தீயினால எரிஞ்சே பாத்தீங்கன்னா அந்த டீமன் வந்து சாம்பல் ஆகுதுங்க. அவ்வளவுதான், டீமனோட கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தா எரிஞ்சு போன இடத்துல இருந்து அந்த டீமன் எழுந்து வருதுங்க. அதுதான் அந்த டீமனுடைய ஒரிஜினல் உருவமா இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த டீமனுக்குன்னு ஒரு மோதிரம் இருக்கும். அந்த மோதிரத்தை யாரு போட்டிருக்காங்களோ அவங்களோட கண்ட்ரோல்ல இந்த டீமன் இருக்கும். அந்த மோதிரத்தை அந்த டீமனே போட்டுக்குச்சுன்னு வைங்களேன், அது நினைக்கிறத அது பண்ணிட்டு இருக்கும். இப்போ அந்த மோதிரம் பாத்தீங்கன்னா சமையல்காரனோட கைக்கு கிடைக்குது. அந்த மோதிரத்தை கையில வச்சுக்கிட்டு பயப்படாத, இங்க வா, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேச்சு கொடுத்துட்டு அந்த மோதிரத்தை போடலான்னு வரும்போது நம்ம தேவன் வந்து தடுக்கிறாரு. வேண்டாம், அந்த மோதிரத்தை போடாத, அந்த மோதிரத்தை யாரெல்லாம் போடுறாங்களோ அவங்கள எல்லாத்தையுமே இந்த டீமன் கெட்டவங்களா மாத்திடுது, அதனால விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ யாரா என்ன தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமையல்காரனுக்கும் தேவனுக்கும் 2 பேர்த்துக்கும் சண்டை. அந்த சண்டையில பாத்தீங்கன்னா அந்த வீடே பாத்தீங்கன்னா அப்படியே லைட்டா அதிர ஆரம்பிக்குது. அந்த அதிர்ச்சியில அங்க இருக்கக்கூடிய எல்லாமே கீழே விழுந்து டேமேஜ் ஆகுதுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம தேவன் மட்டும் அந்த வீட்டில இருந்து தப்பிச்சு எப்படியோ வெளியே வராருங்க. கரெக்டாக அந்த எல்லையில வந்து கால் வைக்கிறாரு. எதுவுமே நடக்கல, எப்படியோ எல்லையை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அந்த காட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாருங்க. எப்படியாவது எங்கேயாவது போய் தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போதே திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு நபர் வந்து அட்டாக் பண்றாரு. யாருன்னு பார்த்தா இந்த சமையல்காரன் தான். மறுபடியும் இந்த சமையல்காரனுக்கும் தேவனுக்கும் காட்டுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த தேவன் பார்த்தீங்கன்னா காட்டுத்தனமா இந்த சமையல்காரனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போதாங்க இந்த சமையல்காரன் ஒரு விஷயத்த நோட் பண்றான். உன்னுடைய காதில் இருந்த கம்மல் இந்த சைடில் தானே இருந்தது, எப்படி அந்த சைடு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம தேவனுடைய அந்த நடவடிக்கை, பார்க்குற விதம், நடக்கிற ஸ்டைலு எல்லாத்துலேயுமே சேஞ்சஸ் தெரியுதுங்க. அதாங்க தெரிய வருது, அந்த மாளிகை இடிஞ்சு விழுந்தது இல்லையா, அந்த இடிபாடுகளுக்குள்ளே சிக்கி தேவன் அப்போவே செத்து போயிட்டான். தேவனுடைய உருவமைப்பை இந்த டீமனை எடுத்துக்கிட்டு அந்த மோதிரத்தை தான் கையிலேயே போட்டுக்கிட்டு வெளியே வந்திருக்குது. இது வரைக்கும் அந்த சாத்தானுக்கு அந்த வீடு தான் எல்லையாக இருந்தது. இப்போது எல்லையே உடச்சு விட்டாங்க. அது என்ன நினைக்குதோ அது எல்லாத்தையுமே பண்ணும். இதை புரிஞ்சுக்கிட்ட சமையல்காரன் அங்கேருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடுறான். அங்கே பார்த்தீங்கன்னா வேட்டையாடுறதுக்காக வந்த பிரிட்டிஷ்காரங்க நம்ம சமையல்காரனை போட்டு தள்ளிடுறாங்க, பைத்தியக்காரன் நினச்சிட்டு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க இந்த காட்டுக்குள்ளே முன்னேறி போகலாம் அப்படின்ட்டு முன்னேறி போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த காட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்த தேவனுடைய உருவமைப்பில் இந்த டீமன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. காட்டுக்குள்ளே வரவங்களுக்கெல்லாம் தரமான சிறப்பான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.